பாரதி ராஜாவுடைய ஒரே மகனான மனோஜ் பாரதி ராஜா நேற்று மாரடைப்பால மரணம் அடைஞ்சிருக்காரு. அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையுமே பெரும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. தந்தையை போலவே ஒரு வெற்றிகரமான இயக்குனராக வேண்டும் அப்படின்ற கனவோடு இருந்திருக்காரு மனோஜ் அவர்கள். அந்த கனவு கடந்த 2023ஆம் ஆண்டு நனவானது. அவர் இயக்கிய முதல் திரைப்படமான மார்கழி திங்கள் 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல அவருடைய தந்தை பாரதி ராஜாவுமே நடித்திருந்தாரு. பல வருட காத்திருப்புக்கு பின்னர் இயக்குனரானாலுமே அவருடைய கடைசி ஆசை அப்படின்றது நிறைவேறாமலே போயிருக்கா. மனோஜ் பாரதி ராஜா தன்னுடைய தந்தை இயக்கிய மாஸ்டர் பீஸ் படமான சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்ற படத்துடைய அடுத்த பாகத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு பல ஆண்டுகளாக போராடி இருக்காரு. ஆனா கடைசி வரை அது நடக்காமல் போனது. அந்த படத்திற்கான கதையை 13 ஆண்டுகளுக்கு முன்னரே தயார் செய்து வைத்திருந்தாலுமே அந்த ஸ்கிரிப்ட கையில எடுக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமா. அதனால சிகப்பு ரோஜாக்கள் 2 படத்தை பல ஆண்டுகளாகவே கிடப்புல போட்டு வந்திருக்காரு மனோஜ் பாரதி ராஜா. தற்போது அவருடைய மரணத்தால அந்த படம் கடைசி வரைக்குமே கைகூடாமல் போயிருக்கு. சோ அப்படிப்பட்ட இந்த சிகப்பு ரோஜாக்கள் 2 படத்தை கண்டிப்பாக தற்போது எடுத்தே ஆக வேண்டும். அது மட்டுமல்லாமல் மனோஜ் அவர்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்படின்றதுனால இந்த படத்தை அவருடைய அப்பாவான பாரதிராஜா அவர்களை வைத்து எடுக்கலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணி உள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிருக்கு. மனோஜ் அவர்களுக்கு நேரில் சென்று பல திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருக்க நிலையில தாவேக கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் நேரில் சென்று தற்போது அஞ்சலி செலுத்தி பாரதி ராஜா அவர்களிடம் இதை பற்றி பேசியிருக்காராம். இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.